சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியோ பூஜா கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பம் இப்ப தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல ஒண்ணு சேர போகுது. அது போதும், இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். பூஜா போன் பண்ணதும் திருமாப்ல வரேன்னு சொல்லிட்டானா? ஒருவேளை கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் வீட்ல இல்லையோ? செல்வி, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் சண்முக அண்ணன் சொன்ன மாதிரி தான் தோணுது. கீர்த்திக்கு தெரிஞ்சு திரும்ப வரேன்னு சொன்னாரா இல்ல உங்களுக்கு தெரியாம நடந்துச்சான்னு ஒரே குழப்பமா இருக்கு. செல்வி, இதுல குழப்பத்துக்கு என்ன இருக்கு? திரு எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்பான். ஆமா நீ அண்ணன் நான் பேசும்போது பதில் எதுவுமே சொல்லல. கடைசியா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டேன். அப்ப மட்டும் வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. செல்வி, அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அதுல இருந்து மாற மாட்டாரு. நிச்சயமா பூஜாக்காக அவர் வரேன்னு தான் சொல்லியிருப்பாரு. அவர் மனசு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு பூஜா மேல எப்பவுமே தனிப்பாசம்தான். தங்கச்சிக்கு எது நல்லதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமா செல்வி, வேலு சொல்ற மாதிரி அவன் என்னைக்குமே யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். அவன் மனசிறங்கி வர்றப்போ நாம சந்தேகப்படாம இருக்கிறதாமா நல்லது. அண்ணி, நான் மாமாவோட பாசத்தை சந்தேகப்படல. கீர்த்தி இதுக்கு சம்மதிச்சிருப்பாளா இல்லையான்னு தான் யோசிக்கிறேன். அப்படியே அவ சம்மதிச்சாலும் நம்ம ஃபங்க்ஷன்ல வச்சு ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட மாட்டாளான்னு அதுக்காக தான் கேக்குறேன். ஏங்க, நீங்க யோசிக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா இந்த விஷயத்துல யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தை எதிர்த்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா செல்வி, நாம எல்லாரும் பூஜா பக்கம் இருக்கிறப்ப யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு அந்த கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் எதுக்கு சம்மதம் சொல்லணும்? அதான் என் பிள்ளைய வரேன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம். மாப்பிள்ள, நீங்க நம்ம ஜோசியருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க. நல்ல நாளை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருக்கிட்ட சொல்லிடலாம். ஆமா சம்பந்தி, நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. நீ போய் ஜோசியரை வர சொல்லிடு. சரிங்கம்மா, நான் உடனே சொல்லிடுறேன். என்ன மாப்பிள்ள, வீடே சந்தோஷமா இருக்கு, நீங்க மட்டும் கவலையா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. வினோத், என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல மச்சான். வினோத், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தம்பி, உங்களை கேட்காம தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுல உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபமா? அஜிஜோ, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. டேய் வினோத், ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதனால என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்ல பெரியப்பா, என் கல்யாணத்துக்கு தான் அப்பா அம்மா சம்மந்தம் சொல்லாம என்ன அவங்க வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்கல. இப்ப பூஜாவுக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல அவங்களை கூப்பிட கூட முடியாத நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். பூஜா பக்கம் அவ குடும்பம் மொத்தமும் இருக்காங்க, எனக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு தோணுது மச்சான். டேய், யாரு இல்லைன்னு ஏன் நினைக்கிற? அதான் நானும் பெரியம்மா இருக்குமே, அப்புறம் என்ன உனக்கு கவலை? ஆமாப்பா, நானும் பெரியப்பாவும் உன் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நாங்க செய்வோம். மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு வினோத், செல்வி எப்பவோ இதை பத்தி யோசிச்சிட்டாங்க. உங்க அப்பா அம்மா இன்னும் உன்னை ஏத்துக்க தயாரா இல்லை. அது ஒன்றும் அவங்க தப்பு இல்லை. எப்படி பூஜாவை எங்க அண்ணன் ஏத்துக்கலையோ அதே மாதிரி தான். பாரு, ஒரு நாள்னா ஒரு நாள் நிச்சயமா உங்க வீட்லயும் ஏத்துப்பாங்க. நீ கவலைப்படாதப்பா. இங்க பாருடா, நீ என் கூட பிறக்காத தம்பி. உனக்கு அக்காவா இருந்து நான் எல்லாத்தையுமே செய்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. அப்பாடா, இப்பதான் பூஜா முகத்திலையும் மாப்பிள்ள முகத்திலையும் ஒரு தெளிவு வருது. மகா, ஜோசியருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், அட்ரஸும் அனுப்பிட்டேன். 1/2 மணி நேரத்துல வரேன்னாரு. சரி மாமா.
கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.